பரசனிக்கடவு முத்தப்பன் கோயில் கண்ணூரில் இருக்குது. அது முத்தப்பன் என்பவர் சிவன் மற்றும் விஷ்ணு அவதாரம். யாருக்காருக்கெல்லாம் கேரளா கண்ணூருக்கு போக முடியலையோ அவங்களுக்கு வேண்டி நாங்கள் சென்னையில் இது 13வது வருஷமாக இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா 1800 பக்தர்கள் இங்கே வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 2500 பக்தர்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வரவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானமும் இருக்குது. இதுதான் முக்கியம். அவர் வந்துட்டு நாய் வடிவத்தில் இருக்காரு. அதுதான் முக்கியமானது. சென்னையில் வாழ்கிற கேரளா மக்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் முத்தப்பனை நினைக்கிறாங்களோ, ஜாதி மத பேதம் இல்லாமல் யாரெல்லாம் முத்தப்பனை பற்றி நினைக்கிறாங்களோ, முத்தப்பனை பற்றி தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வராங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 பேர் இங்கே நிற்கிறாங்கன்னா 400-500 பேர் பார்த்தீங்கன்னா தமிழாளுங்களும் தெலுங்காளுங்க தான் இருக்காங்க. இது வந்துட்டு மலையாளிஸ்க்கு மட்டும் கிடையாது. யாருக்காருக்கெல்லாம் சிவனை பற்றி எல்லாருக்கும் சிவனை பற்றி தெரியும். ஆனால் முத்தப்பனை பற்றி தெரியறது கொஞ்சமே தான் இருப்பாங்க. தெரிஞ்சுட்டு தான் ஆளுங்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தர் வந்து பக்தர்கள் வர்றவங்க அவங்களோட பிரச்சனைகள் அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்றாங்க. முத்தப்பன் வந்து அதுக்கு நிவர்த்தி கொடுக்குறாரு. அதனால திருப்பி அவங்க எல்லா வருஷமும் வராங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் வராங்க. எங்க கிட்ட வந்து அவங்களோட காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க முத்தப்பனுக்கு. அவங்க பிரச்சனைகள் முடியும் போது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் ரூபம். அது எல்லா வருஷமும் வந்தவங்களும் நீங்க மறுபடியும் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு புதுசா வர்றவங்களும் இருக்காங்க, 13 வருஷமா வர்றவங்களும் இருக்காங்க. இதுல அப்ப அவங்களோட ஒரு நம்பிக்கை, அவங்களோட பிரச்சனைகள் முடியுது. கடவுள் வந்து அவங்க கிட்ட ஒரு வடிவத்துல உட்காந்து பேசுறாரு. அவரு கடவுள்ல இருந்து நேரம் உட்காந்து பேசுற மாதிரி அவரு கனெக்ட் பண்றாரு. இது வந்து கேரளா மாநிலம் கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் ஒரு கோவில், ஸ்ரீ முத்தப்பன் கோவில். முத்தப்பன் கோவிலிருந்து அங்கே என்னென்ன நடக்குதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து சென்னையில் வந்து 12 வருஷமா, இது 13வது வருஷம். 12 வருஷம் ஆரம்பத்திலிருந்து ஃபர்ஸ்டிலிருந்து நானும் இதில் ஒரு உறுப்பினராக இருந்தான். இது இப்போ 13 வருஷம் நம்ம இது நடத்தின்னு இருக்கிறாங்க. அதில் வந்து பரசனிக்கடவில் என்னென்ன இது நடக்குதோ, நான் காலையில் வரும்போதே டீ பயிறு அதே மாதிரி மக்களுக்கு காலையில் உணவு, மத்தியான உணவு, நைட்டு உணவு இதெல்லாம் கொடுத்து நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஒரு 1500-2000 பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தோராயமாக ஒரு 3000-3500 பேருக்குள்ள மத்தியானம் மட்டும், காலையில் ஒரு 1500 பேர். அந்த மாதிரி மக்களுக்காக இந்த கடவுளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா கோவிலும் மாதிரியும் கிடையாது. அங்கே போகிறவங்களுக்கு எப்படின்னா உணவு வசதி, தங்குறதுக்கு வசதி, எல்லா வசதியும் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம இங்கே அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ணி நிற்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 13வது வருஷம் இது. நல்ல நிலையில் நம்ம கமிட்டி எப்படி இருக்கிறோன்னா எல்லாரும் ஒத்துழைப்போடு கூடி அந்த கமிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. யாரு தலைவர், யாரு செயலாளர், யாரு சேர்மன், அந்த எண்ணமே கிடையாது. எல்லாம் மக்களை துட்டில் தான் நம்ம பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து மக்களை துட்டு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாயில 1000 ரூபாய், 10,000, 15,000 அப்படி கலெக்ட் பண்ணி தான் நம்ம இது பண்றது. எப்படியும் வருஷம் 12 லட்சம் 13 லட்சம் ரூபாய் செலவாகுது. இந்த நிர்வாகத்துக்கு நம்ம வந்து பெரம்பூர் முத்தப்ப பரிவார சேவா சங்கம் என்ன பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் சென்னையில பண்றது காரணம்னா எங்க குரு ஒருத்தர் இருக்காரு, எங்க ஃப்ரெண்டு அப்பா ஒருத்தர் இருக்காரு. நானு அப்ப அவருக்கு சென்னையில வந்தோன்னா இந்த சவுத்துல வந்து இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது கிடையாது. எல்லாம் வந்து நடந்தது வந்து கிண்டி ஒரு முத்தப்ப சேவா சங்கம் வந்து இருந்தது, அங்கெல்லாம் நடக்கிறது. இங்கேருந்து போய் எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சாங்க. அதனாலே நம்ம வந்து பெரம்பூரில் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு 13 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அதனால அது அந்த 13 வருஷம் நம்ம வந்து அதை நல்ல முறையில கொண்டு போய் நிற்கிறாங்க. இது 13வது வருஷம். இன்னைக்கு இந்த வருஷமா இல்லைன்னா போன வருஷத்தோட இந்த வருஷம், போன வருஷம் எல்லாம் நேத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு தான் இருக்கும். நேத்தைக்கு இந்த வருஷம் வந்து 1000க்கு மேல போயிடுச்சு, 1500 மேல போயிடுச்சு. இன்னைக்கு வந்து
மொத்தம் வந்து பஸ்ஸில் எல்லாம் வந்து இன்னைக்கு சண்டே, இன்னைக்கும் சண்டே காலையிலே ஒரு 200-300 பேர் தான் டிஃபன் சாப்பிடறதுக்கு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 1000 பேர் கிட்ட இருந்தது. அப்படி இருக்கு. ஆனால் வருஷா வருஷம் வந்து ஜனத்தொகை ஏறி தான் வருது. இன்னும் ஏன்னா எங்களுக்கு இடம் தான் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. எனக்கு இடம்னா இந்த சத்திரத்துல எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படி போனா எப்படியும் ஒரு 10 கிரவுண்ட் இடம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியும். இந்த சத்திரத்துல எல்லாம் முடியாது. சரி, ஏதோ கடவுள் ஏதாவது நல்ல வழி காமிப்போன்னு நினைக்கிறாங்க.